இன்னைக்கு வந்து 60 நாள் ஆகிறதுக்கு முன்னாடி மீட்டிங்கை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிற. பாப்பு வந்து பேசு பாப்போம். வா வந்து பேசு. திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய உனக்கு என்ன அருகதை இருக்கு? அண்ணன் 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 சொல்லி அண்ணன் ஆம்ஸ்டாங் பின்னாடி சுத்தினிய பட்ட பகல வெட்டி கொன்னாங்களே கூறு கூறா. அந்த அக்கா இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்களே பொற்கொடி அக்கா கையில ஒரு குழந்தையோட. உன் மனசாட்சி அறுக்கலையா உன்னு கேட்கிறேன். ஏதோ ஒரு மைக் இருக்குது, உங்க முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குதுன்றத நீங்க எதை பேசினாலும் கேட்டுட்டு போற கூட்டம் நினைச்சிட்டீங்களா? நீட்டை பத்தி பேசியிருக்கணும். நீட்டு யாரால வந்தது, யாரால ஆதரிக்கப்பட்டது, யார் இங்க நடத்துனதுன்னா திமுக ஒட்டுமொத்த பேர் காரி துப்புவானா இல்லையா? எப்ப கையெழுத்தானது நீட்டு? இந்த வார்த்தையை நீங்க போட்டாலும் சரி போடலனாலும் சரி, அவங்க கையெழுத்து போட்டவன செருப்ப கலத்தி அடிச்சிருக்கணுமா இல்லையா? அம்பேத்கர் சிலை திறக்கலன்னா போய் போராடு போ. திமுக காரனுக்கு போய் இன்னைக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு அதை பேசுறீங்களா ரஞ்சித்? ஏன் 6 வருஷமா பேசல? 6 வருஷமா திறக்காத வாய் 60 நாள்ல எப்படி திறந்துச்சு? ரஞ்சித்துக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சா? அன்னைக்கு அண்ணன் திரும்ப அண்ணன் கொடியேற்ற முடியலன்னு கத்துனார்ல, அப்ப எங்க போனீங்க? வேங்கை வயல்ல மலம் கலந்த பிரச்சனை இருந்ததுல, அப்ப எங்க போனீங்க? ஏன் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அந்த 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 நீர் தொட்டியில இருந்து குடிங்க முதல்வரேன்னு அவருக்கும் துணை முதல்வருக்கும் கொடுக்க வேண்டியதானே ரஞ்சித்து போய்? கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பந்தமான நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சிபிஐ ஆஃபீஸில் மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதில் வைக்கிற முக்கிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா, சிஎம் ஏன் எதுவும் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க சார். இதற்கு தாவேகாலேருந்து என்ன பதிலாக இருக்கும்? நீட்டை பற்றிய தன்னுடைய கொள்கை முடிவு என்னன்றத முதல் மாநாட்டிலேயே தலைவர் தளபதி அவர்கள் சொல்லிட்டார். கடைசியாக அதுக்கப்புறம் நடந்த தொடர்ச்சியான எல்லா மீட்டிங்லேயுமே பேசியிருக்கிறார். ஓப்பனாக மைக்கில் பதவியேற்றதுக்கப்புறம் கூட அதை பற்றி பேசியிருக்கிறார். கடைசியாக நடந்த சகோதரர் திருக்குறள் அறிவுனுடைய அந்த கைதும் அதுக்கப்புறம் நடந்த முதல்வர் சந்திப்பிலும் கூட அதனுடைய நிலைப்பாடு என்னன்றதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அண்ணன் ஆதவ் அவர்கள் தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையுமே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நண்பர் கல்வித்துறையினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் என்ன தெளிவு வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் தெரியல. புரியுதுங்களா? 60 ஆண்டுகள் இந்த நாட்டையும் மக்களையும் ஏமாற்றிய ஒரு கூட்டம் பேன் நீட்டுன்னு சொல்லுது. இதுதான் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டை தடை செய்யணும், தன்னுடைய மாநிலத்தில் அதை ஒரு கொள்கையாக கொண்டு வரணும்னு அந்த கொள்கையோடு வந்து பயணிக்கக்கூடிய கட்சி இன்றைக்கி ஆட்சி அமைச்சு உட்கார்ந்துருக்குது. இன்றைக்கி பேன் நீட்டுன்னு கேட்குறீங்க. இதை எப்படி பார்க்குறது? கூர்க்கில் தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்பு நடத்துனீங்கல்ல, சொல்ல வேண்டியதானே பேன் நீட்டுன்னு. ஏன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லை? வாடகைக்கு போயிருந்தா? சிபிஎம் ஆஃபீஸில் வந்து இப்போ வந்து போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? கடந்த 5 வருஷமாக நடத்த வேண்டியதானே? போன கல்வியாண்டில் நடத்த வேண்டியதானே? ஏன் நடத்தலை? நீங்கள் அங்கே போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றதே அரசு உங்களுக்கு கொடுத்துருக்க ஆதரவு தான். அரசு நெருக்கடி இருந்தால் நடத்த முடியுமா? ஏன்னா அது உள்ளிருப்பு போராட்டம் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் அனுமதி தரணுமா இல்லையா? போராட்டம் தானே நடக்குது. உள்ளிருப்பு போராட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே கடந்த காலங்களில் அனுமதி கொடுத்துருக்காங்களா? எடப்பாடியினுடைய காலத்தில் எத்தனை உள்ளிருப்பு போராட்டத்துக்கு கைதாயிருக்கும் தெரியுமா? மக்கள் பாதையில் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டார்கள்னு வரலாறு இல்லையா? தாயகத்தில் மதிமுகவினுடைய அலுவலகத்தில் எப்படி கைது செய்யப்பட்டார்கள்னு வரலாறு இல்லையா? நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நான் வந்து இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு சிலரை சந்திக்க போகிறேன்னும் போதே வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி கைது செய்வதற்கு அந்த கூட்டம் தான் இந்த கூட்டங்கள் எல்லாமே. அப்போது காவல்துறையை வச்சு இப்போ அந்த போராட்டத்துக்கு அனுமதி தருதுன்னு இப்போ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். காவல்துறை எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்திகிட்டு இருப்பாங்க. யாரையாவது தடுத்து நிறுத்துறாங்களா? எங்கேயாவது பேரிகார்டு போட்டு நீங்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போகக்கூடாது, கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு எந்தெந்த பஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? ஆனால் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல வந்து டெல்லியில் வன்முறை வெடிக்கும் போது இங்கே வந்து திருவெற்றியூர், மதுரை, எக்மோரான பகுதிகளில் வந்து மாணவர்கள் தெருவில் இறங்கினாங்க. அப்போ அவங்க அடித்து இழுக்கப்பட்டு போகும்போது உடனே சொல்கிறாங்க, பாஜகவும் தாவேகாவுக்கும் வித்தியாசமே கிடையாது, 2 பேருமே மாணவர்கள் போராட்டத்துக்கு எதிராக தான் இருக்காங்க, மாணவர்களை தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை மாணவர்கள் வைக்கிறாங்களே சார். எல்லாமே வந்து 18 பேரை சுட்டு கொன்னதை வந்து நான் டிவியில் தான் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய முதல்வர்லாம் இங்கே இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு காவல்துறை ஒரு செயலை செஞ்சிருச்சு. திரும்பவும் சொல்கிறேன், இங்கே 60 ஆண்டுகள் ஊறி போயிருக்கு ஆணி வேறாக. புரியுதுங்களா? அந்த முதல்வருக்கு
லாயலா காலேஜில் போராட்டம் நடக்கலையா? எந்த காவல்துறை வந்து மாணவர்களை அடித்து இழுத்துட்டு போயிடுச்சா? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நடக்கலையா? இல்லை சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடத்தலையா? போராட்டம் நடத்தலையா? சும்மா ஏதோ ஒரு பொத்தாம் பொதுவாக பேசிட்டுலாம் கடந்தெல்லாம் போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அடிச்சிட்டாங்க, இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 4 மேனியும் நடந்திருக்கணும்ல, ஏன் நடக்கலை? ஏதோ ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? எந்த இடத்துலையும் மாணவர்களுக்கு எதிரான போக்கையும் நிலைப்பாட்டையோ தமிழக வெற்றிக் கழகம் ஒருபோதும் கையில் எடுக்காது. இப்பவும் சொல்கிறேன், பேன் நீட்டுன்றதில் எந்த விதத்திலும் எந்த விதமான சமரசத்துக்கும் எங்களுக்கு இடம் இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி அவர்கள் அது வந்து இப்போ தன்னுடைய கொள்கையாக கொண்டு இருக்கிறாரு. எப்படி வந்து பாசிசவாதிகள் எங்களுடைய எதிரிகள், ஊழல்வாதிகள் எங்களுடைய எதிரிகள்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி பெரியாரை ஏற்றுக்கிட்டாலும் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கலைன்னு சொல்லியிருக்கக்கூடிய தைரியம் அவருக்கு தான் இருக்குது. மற்ற பெரியாரிஸ்ட்டுன்னு ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சீமான மாதிரி இப்போ போய் உட்காந்துக்கிட்டு பெரியாரோடைய பேரன்னு சொல்லிட்டு ஐயரை வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல. நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் உங்களுடைய கொள்கை அது இல்லையா? மக்களை ஏமாற்றியது உங்களுடைய கொள்கை. என்ன பெரியாரிஸ்ட்டு பெரியாரிய பேரர்கள்னு சொல்லிட்டு திமுக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது, ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் ஸ்டாலின் என்ன பண்ணார், அவங்க மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வரலாறுகள் இருக்குது. திருப்பி நீங்கள் மக்களை ஏமாத்திடாதீங்கன்னு சொல்கிறேன். இந்த ப்ரொட்டஸ்ட்டில் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க சார். அப்போது வந்து அவங்க கொண்டு வர விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வந்து ஜனநாயகம் வேண்டும், ஜனநாயகம் வேணாம், ஜனநாயகன் படம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த டைமில் ஜனநாயகன் படம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அவங்களுக்கு. அதாவது ஜனநாயகன் படத்தை வந்து இந்த நேரத்தில் தான் வெளியிடணும்னு உள்நோக்கத்தோட எந்த வெளியீடும் இல்லை. பல தடைகளை தாண்டி அந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இப்போ திரைப்படத்தை வெளியிடுவது தலைவர் தளபதி அவர்களா அந்த நிறுவனமா? அதை சொல்லுங்கள். நிறுவனம் தான். அவருக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவருக்கு சம்மந்தம் இருந்ததுன்னா அவர் கையெழுத்து போட்ட முதல் நாளே படம் வெளியாயிருக்கணும்ல. பாஜகவோட கூற்றில் இருந்ததுன்னா படம் என்றைக்கோ வெளியாயிருக்கணும்ல, தேர்தலுக்கு முன்பே வெளியாயிருக்கணும்ல. அப்படியே அறிவு மடைமாற்றம் செய்யும் வேலையை தான் ஜென்சி கிட்ஸ் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இனி ஜென்சி கிட்ஸை வச்சு தான் ஆட்சி அமைக்க முடியும்னு இப்போ யார் தற்கொலையாக யோசிக்கிறது? தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. இப்பவும் சொல்கிற ஜனநாயகம் வேணும், ஜனநாயகன் வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு ஜனநாயகனால தான் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியுன்றது தான் வரலாறு. புரியுதுங்களா? எந்த இடத்துல ஒரு ஜனநாயகன் தோன்றியிருக்கான். ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றணும். அப்போ அந்த இடத்துல ஜனநாயகன் இல்லைன்னா என்னவா இருக்கும்? காரல் மார்க்ஸ் வரலன்னா என்ன இருக்கும்? லெனின் வரலன்னா என்ன இருக்கும்? ஷெல்லி வரலன்னா என்ன இருக்கும்? ஃபெடல் காஸ்ட்ரோ வரலன்னா என்ன இருக்கும்? சேகுவேரா வரலன்னா என்னவா இருக்கும்? இவங்க ஜனநாயகன் இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் ஜனநாயகன் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், 60 ஆண்டுகள் அரசியல் பேசுவோம். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலேயே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் நீட் வந்துச்சு? நீங்கள் தானே இத்தனை ஆண்டுகள் அரசியலில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. 100 ஆண்டுகள் வரலாறுகள் இருக்குல்ல இந்த மண்ணில் உங்களுக்கு. ஏன் வந்துச்சு? அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? காங்கிரஸ் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் போய் பங்கெடுக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பங்கெடுக்குது, மற்ற இருக்கக்கூடிய இந்த மாணவர் இயக்கங்கள் எஸ்எஃப்ஐ, டைஃபி, அது இது எல்லா இயக்கங்களும் மாணவர்கள் அமைப்புகளும் பங்கெடுக்குது. போராட்டக்காரர்கள், அம்பேத்கரிஸ்ட்டு, பெரியாரிஸ்ட்டு எல்லாருமே அதில் பங்கெடுக்கிறாங்க. இவ்வளோ நாள் யாருமே இல்லையா? நீங்கள் எல்லாம் எதிர்க்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜனநாயகனை தான். இவர் என்னைக்கு வந்தார்? 60 நாள் ஆகிடும். அப்போ இது என்ன கூட்டம்? நீங்கள் வந்துட்டு தாவேக்காவை பேசுகிறீங்களே, ரஞ்சித் பேசுகிறாரு, ஜேம்ஸ் அந்த இசையமைப்பாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அறிவார்ந்து சிந்திச்சு பேசுகிறீங்களா? சரி, ஓகே. கடந்த 5 வருஷம் எங்கே போனீங்க? நான் என்ன கேட்குறேன், சாதியமும் அடையாளமும் ரஞ்சித் அவர்களுக்கு தேவைன்னா, என்னுடைய நண்பர் தான் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர். அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு பிரசவம் ஆகும்போது அவர் அங்கே போய் நின்றுக்கணும். சாதி அடையாளம் என்னன்னு கேட்டிருந்தாரு. அவர் இன்னைக்கு தான் தெரியுதுன்னா இது எவ்வளோ பெரிய திமிரு, வன்மம். அப்போ அந்த திமிரும் அதிகாரத்திலே நீங்கள் பேசுகிறீங்களா? இந்த 5 வருஷம் ரஞ்சித் என்ன பண்ணிட்டாரா சொல்லு? இந்த 5 வருஷம் இந்த பிரச்சனைக்காக என்ன பண்ணார்? அன்னைக்கு அண்ணன் அண்ணன் கொடியேற்ற முடியலன்னு கத்துனார்ல, அப்போ எங்கே போனீங்க? வேங்கை வயலில் மலம் கலந்த பிரச்சனை இருந்ததில்ல, அப்போ எங்கே போனீங்க? ஏன் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அந்த அந்த நீர் தொட்டியிலேருந்து குடிங்க முதல்வரேன்னு அவருக்கும் துணை முதல்வருக்கும் கொடுக்க வேண்டியதானே ரஞ்சித்து போய்? என்ன போராட்டத்தில் பங்கெடுத்துட்டார் இவர் ரஞ்சித்து? எத்தனை ஆண்டுகள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க? 4 படம் ஓடினதுக்கப்புறமா? நாங்கள் அப்படி போராட்ட காலத்தில் வரல.
நீங்கள் எடுத்த படத்தில் விமானத்துக்கு வரைக்கும் விளம்பரம் பண்ணிட்டு ரஞ்சித்துன்ற ஒரு அடையாளம் வந்ததுக்கப்புறம் களத்துக்கு வரல. மக்களுடைய வலியும் வேதனைக்காக வந்திருக்குது. அப்படிப்பட்ட இடத்த தூக்கி போட்டுட்டு வந்து நிற்கிறார். யார் ஜனநாயகன் அதை சொல்லுங்க. தான் இருந்த உச்சத்தை நீ இன்னும் உச்சமாகணுன்றதுக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உச்சத்தை அத்தனையும் தூக்கி போட்டுட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு ஜனநாயகனா நீங்கள் ஜனநாயகன். 5 வருஷம் எங்கே போயிட்டீங்க? வேங்கை வயல் பிரச்சனை பற்றி உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அதை பேசுவீங்களா? அப்போல்லாம் காணாமல் போயிட்டீங்களே, ஏன் போயிட்டீங்க? தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய மரணத்தை பற்றி என்ன பேச வரீங்க? ஏன் பேச மறுக்குது? கள்ளச்சாராய பிரச்சனையை பற்றி ஏன் பேச மறுக்கிறீங்க? பேசுங்க. அதுக்கு முதல்வர் போக மறுத்தாருன்னு சொல்லி நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருந்தேன் அவருக்கு. அதுக்கு வழக்கு போட்டீங்க. முதல்வர் போக மறுக்கிறாருன்னு அவர் தனியார் இல்லை ஏசி பஸ்ஸு போட்டு அனுப்பிச்சேன். ஏன்னா 10,000 ரூபா தான் வச்சுருந்ததா கடைசியில் சொன்னார். அன்றைக்கி காசு இல்லைன்னு சொல்லி கை நழுவிடக்கூடாதுல்ல, அதனால நான் முன்கூட்டியே அவருக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சி விட்டேன் கொரியரில். இந்த மாதிரி போயிடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் போலி நாடக அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன இன்னைக்கு வந்து சாதியை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. முக்கியமாக அவர் சொல்கிறது சார், வன்னியரசு தோழர் வந்து அவருக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடு இருந்தாலும் அவர் தான் தலித்துக்கான பிரச்சனைகளை அவர் கொண்டு வராரு. ஆனால் மற்ற இருக்க 7 அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க? ராஜ்மோகன் மட்டும் சொல்லலை, அவர் மற்ற 7 அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, மற்ற 7 அமைச்சர்கள் ஏதோ பண்ணுறாங்க. நீ கடந்த காலங்களில் என்ன பண்ணாங்க? அப்போ எங்கே போச்சு உங்கள் வாய்? ஏன் பேச மறுக்கிறீங்க? ராஜ்மோகனுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா? உனக்கு நீ சம்பாதிச்சு அடுக்கி வச்சுக்கிட்டு அத்தனையும் பண்ண. சாதாரண எளிய மக்களுடைய வீட்டு பிள்ளையா ராஜ்மோகன் என்னென்ன பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ராஜ்மோகன் இன்னைக்கு கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே எனக்கு நண்பர். ராஜ்மோகன் தந்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும் மைக்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி. ராஜ்மோகன் எத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார் தெரியுமா? என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்கிறாருன்னு தெரியுமா? உங்களை மாதிரி விளம்பர அரசியலுக்காக அவர் பண்ணதில்லை. உங்களை மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அது மூலியமாக பண்ணலை. நீ பல கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டு அது மூலியமாக பண்ணலை. சாதாரண ஒருத்தர் ராஜ்மோகன். அந்த ராஜ்மோகன் தான் இன்னைக்கு அமைச்சராக உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்காத நேர்மையான ஒரு இதை நீ சொல்லக்கூடிய அதே ராஜ்மோகன் கொடுத்துருக்கிறார். எக்மோரில் இருந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா அவர் தலித்துன்னு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ, அந்த தலித் தான் அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறன்றது தெரிஞ்சுக்கோ. ரஞ்சித்துக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் அந்த மாதிரி திமுகவில் இருந்தவர்கள் எத்தனை பேர் அதை பண்ணினாங்க? அப்போ கூட தலித்துன்ற அடையாளத்தோட பண்ணல. இல்லை, திமுக காரர்களை தானே அத்தனையும் பண்ணாங்க. கோவிஷெலியன் என்ன பண்ணாரு? பேசு. ஏதோ ஒரு மைக் இருக்குது, உங்க முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குதுன்றத நீங்கள் எதை பேசினாலும் கேட்டுட்டு போகிற கூட்டம் நினச்சிட்டிங்களா? நீட்டை பற்றி பேசியிருக்கணும். நீட்டு யாரால வந்தது, யாரால ஆதரிக்கப்பட்டது, யார் இங்கே நடத்துனதுன்னா திமுக ஒட்டுமொத்த பேர் காரி துப்புவானா இல்லையா? எப்போ கையெழுத்தானது நீட்டு? அதை பற்றி நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியும் சார், காந்தி செல்வன்ற ஒரு எம்பி தான் வந்து திமுக எம்பி தான் அதை கொண்டு வந்ததாகவும் அந்த பில். அப்போ யார் இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை நீங்கள் போட்டாலும் சரி போடலனாலும் சரி, அவங்க கையெழுத்து போட்டவங்க செருப்ப கலத்தி அடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் தயங்குது? இந்த மாணவர் கூட்டத்தை இன்னைக்கு மடைமாற்றம் வேலை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? தலைவர் தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியும் குறைக சொல்வது தானே. யார் நீட்டை கொண்டு வந்தது? நீ இங்கே எங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கிற? நீ அன்னைக்கு எங்கே போயிருந்த? அன்னைக்கு போராட்ட காலத்தில் இருந்தியா? உன்னுடைய தேவைக்காக படத்தை எடுக்க போயிருந்த அப்பவும் போராட்ட காலத்தில் நின்னவர்கள் நாங்க. நீட்டுக்கும் இதுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு வந்து 60 நாள் ஆகிறதுக்கு முன்னாடி மீட்டிங்கை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிற. வா வந்து பேசு பார்ப்போம். வா வந்து பேசு. திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய உனக்கு என்ன அருகதை இருக்கு? அண்ணன் 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 சொல்லி அண்ணன் ஆம்ஸ்டாங் பின்னாடி சுத்தினியே. பட்ட பகல வெட்டி கொன்னாங்களே கூறா. அந்த அக்கா இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்களே பொற்கொடி அக்கா கையில் ஒரு குழந்தையோட. உன் மனசாட்சி அறுக்கலையா உன்னு கேட்குறேன். என்ன பண்ணிட்ட? சிபிஐக்கு போச்சு திமுக. என்ன பண்ணிட்டு இருந்த? அங்கே போய் சிபிஐயே விசாரிக்கட்டும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்திருக்குது. எது மாற்றம்? ஜனநாயகன் இருக்கிறதுனால தான் ஜனநாயகத்தை மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது தெரியாத நீயே பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, புரியுதுங்களா? அதெல்லாம் நீ வேற யார்ட்டனா பேசணும். நீ ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அது முன்னாடி நீட்டு கூட்டம்னு போட்டுக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல. சனம் செட்டின்னு சகோதரி அந்த போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. படம் பார்த்தா நீட்டு எதிர்க்கக்கூடாதா? ஆனால் இந்த நீட்டுன்ற ஒரு விஷயத்துக்கான போராட்டம் கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, சனம் செட்டி எத்தனையோ விஷயங்களுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நானே ஒரு போராட்டத்தை அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் நடக்கக்கூடியதை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். நான் என்ன கேட்குறேன், அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுக்கு மதிப்பளிக்கணுமா இல்லையா? அவங்க எதை சொல்ல வராங்களோ அந்த இடத்துல சொல்லணும். மாணவர்களுக்கான கூட்டமாக சேர்ந்து கத்திட்டா தனியாக வந்து நிற்கிது அந்த பொண்ணு. என்ன உன்ன மாதிரி 100 கூட்டம் கூடும் அது இல்லையா? அந்த பெண்ணுக்கு தெரியாதா? அந்த பொண்ணு எங்கேருந்து வந்திருக்கும் தெரியுமா? பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கும். அந்த பொண்ணோடைய பொருளாதார சூழல் என்ன தெரியுமா? நீங்கள மாதிரி திமுக கிட்ட வாங்கி தின்னக்கூடிய கூட்டம் இல்லை அந்த கூட்டம். அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அவங்க துறை சார்ந்த நடிப்பில் இருக்கலாம், புரியுதுங்களா? ஒரு போராட்ட காலத்தில் தான் அவங்க நமக்கு நண்பர், சகோதரி. என்ன அப்போ ஒருத்தர் சொல்ல வராங்கன்னு கருத்தை, அமீர் அன்னைக்கு சொன்ன கருத்து என்ன, இன்னைக்கு சொன்ன கருத்து என்ன, ஜேம்ஸ் வசந்த் அன்னைக்கு சொன்ன கருத்து என்ன, ஜேம்ஸ் வசந்த் இருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு? எந்த போராட்டத்தில் நீ வந்து கலந்துக்கிட்ட பேசிக்கிட்ட நீ சொல்லு பார்ப்போம். நீட்டு வேணும்னு விளம்பரத்தில் வரக்கூடிய ஒரு நடிகை கூட்டிகிட்டு வந்து நீட்டு வேணான்னு சொல்லி பேசுறதுக்கு உங்களுக்கு முடியும். அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க. எனக்கு புரியலையே உங்களுடைய அஜெண்டா என்னென்ன. யாரை பற்றி பேசுகிறீங்க? திருப்பி அம்பேத்கரை பற்றி பேசி ஏமாற்ற போகிறீங்களா? 7 பேர் யார் என்னன்னு தெரியலவா, வந்து கேளு. நீங்கள் 7 பேர் இருந்திருக்கீங்க இந்த தலித் சமூகத்துக்கு. நீ 7 பேர் தலித் சமூகம் எத்தனை பேர் இருந்தாலும் கடந்த திமுக ஆட்சியில் எதையுமே இங்கே சாதிச்சு கொண்டு வர முடியலன்றது தான் வரலாறுகளாக இருக்குது. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு 7 பேருக்கு கொடுத்துருக்குது இல்லை, அந்த சமூகத்தை அங்கீகரிச்சிருக்கிறார்ல, அதுதான் ஜனநாயகன்னு சொல்கிறேன். ஜனநாயகன் வெறும் படத்தோட டைட்டில் நினச்சிட்டிங்களா? நீங்கள்லாம் அறிவு திருவிழா நடத்திக்கிட்டு அதில் பங்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று சார், இப்போது நீட்டுக்காக போராடுற ஒரு களத்தில் டிவிகேக்கு மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு இதில் ஒரு விஷயம், ஒரு அவங்களுடைய பிரச்சனை நீட்டு இல்லை. அவங்களுடைய பிரச்சனை நீட்டு இல்லை. அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை இப்போது? இல்லை, நான் ஸ்டேட் கவர்மெண்டோட நிலைப்பாடு என்னன்றது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோடைய நிலைப்பாடுகள் என்னன்றதை ஓப்பனாக அறிவிக்கணுமா இல்லையா? இப்போ மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க, அது முடியாது, இருமொழி கொள்கை தான் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையுமே தாவேகாவுக்கு அழைப்பு இருந்தது. கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? கலந்துக்கிட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்களா இல்லையா? அதிமுக வந்துச்சு. அதுக்கு தெரியுதா யார் கருப்பாடுன்னு சொல்லிட்டு? இவர்கள் நேரடியாக கூட்டாளி, மறைமுக கூட்டாளின்னு யாரை சொன்னார்? அவரை தான் சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள்லாம் ஏன் எங்கே போயிட்டீங்க? உங்களுடைய ஜனநாயகம், பேன் நீட்டு, இந்த கொள்கை, ஃபாசிச எதிர்ப்பு, அது எல்லாம் இங்கே பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க, நாங்கள் இதை ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அதுக்கு உண்மையாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நீங்கள் அந்த பேரில் திமுகவினுடைய போர்வையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன அதெல்லாம் இப்போ இதெல்லாம் செல்லுபடியாகாதுங்க. தாவேகாவோட ஒன் ஆஃப் த கொள்கை தலைவர் வந்து அம்பேத்கர் அவர்கள் சார். அவரோட சிலையை வந்து சேலமில் கால் மேலே கால் போட்டு இருக்கிற சிலையை திறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமாக பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற தாவேகா அரசு என்ன எடுத்தாங்க முன்னெடுப்பு? மாற்றம்னு சொன்னாங்களே, என்ன முன்னெடுப்பு எடுத்தாங்க? அது இன்னும் அப்படியே தானே இருக்குது, அந்த சிக்கல் அப்படியே தான் நீழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறார் ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் சீமான் அவர்களும் அதை பதிவு பண்ணியிருக்காரு. சீமானும் பதிவு பண்ணியிருக்காரு. 6 வருஷமாக 2 பேரும் எங்கே போயிட்டாங்க? இவர் திரள் நிதி திருட்டுறதுக்கும் பென்ஸும் ரேஞ்ச் ரோவர் காரும் வாங்கிறதுக்கு போயிட்டாரா? இவர் எங்கே போயிட்டாரு? 6 வருஷமாக எங்கே போனீங்க? உங்கள் சமூக நீதி ஆட்சி தானே இருந்தது. காலுக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்கிறது பொறுக்காதது அவனுக்கு. திமுக காரனுக்கு போய் இன்னைக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு அதை பேசுறீங்களா ரஞ்சித்? ஏன் 6 வருஷமாக பேசலை? அப்போ கடந்த காலங்கள் 6 ஆண்டுகள்னா அண்ணா திமுகவும் தானே குறிப்பிடுறாரு. 6 வருஷமாக திறக்காத வாய் 60 நாளில் எப்படி திறந்துச்சு? ரஞ்சித்துக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சா? ஏன் அங்கேயே போய் படுத்துக்க வேண்டியதானே? சோனம் வாசு உண்ணாவிரதம் இருந்தார்ல, நீ போய் எத்தனை நாள் இருந்த? போய் உண்ணாவிரதம் உன்னை அனுமதி மறுக்கிறாங்களா? இல்லை உன்னோடைய அலுவலகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டம் நடத்த அங்கே தான் சொல்லிட்டு 60 நாளில் என்ன மாற்றம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற? அம்பேத்கர் அந்த சிலையை திறக்காதது மட்டும்தான் இங்கே பெரிய விஷயமா? அம்மா உணவகத்தில் எத்தனை லட்சம் ஏழைகள் வயிறார இன்னைக்கு உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ரஞ்சித்துக்கு? அதெல்லாம் தெரியாது. ஆனால் நாங்கள் சேரியிலிருந்து வந்தவர்கள்னு பேசுவார். இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய வலியும் வேதனையும் அவருக்கு தெரியாது. நீங்கள் எந்த ரோட்டு கடையில் நின்று லாஸ்ட்டாக ரஞ்சித்து சாப்பிட்டதை பார்த்துருக்கீங்க? நீங்கள் இன்றைக்கி போகிற காரும் நீங்கள் போகக்கூடிய ஹோட்டலும் அந்த நிலையை எடுத்து கூறாது மிஸ்டர் ரஞ்சித் அவர்களே.
அதெல்லாம் பார்க்குறது தான் எங்களுடைய ஜனநாயகனுடைய வேலையாக இருக்குது. அந்த ஜனநாயகத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. ஏழை வீட்டு பிள்ளைகளும் நல்ல முறையில் படிக்கணும், எந்த கல்விக்கும் எந்த கட்டணமும் வாங்கக்கூடாது, இது லஞ்ச லாவணியங்கள் இல்லாத அரசு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுது. இதுக்கு ரஞ்சித் என்ன பதில் சொல்ல போறாரு? ஆனா அவரால் எந்த மாற்றமும் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னால எப்படி பார்க்க முடியும்? நீ 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் 7 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்டுக்கிட்டு நீ இப்போ 1.5 கோடிக்கு 2 கோடி கார்லையும் பயணம் பண்ணிக்கிட்டு 100 கோடி 200 கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படி உன்னால மாற்றத்தை பார்க்க? உனக்கான ஆட்சியும் அதிகாரம் இங்கே நடக்கலை. அதுக்காக மக்கள் இங்கே கொண்டு வரல. அவனோட வலி வேதனைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம பிள்ளைக்கு எப்போ பிரசவம் நடந்துரும் அப்படின்ற இடத்துல அங்கே கேட்கக்கூடியவர்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சுகாதார சீர்கேட்டையும் ஒரு அம்மா பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாமல் முதல்வருக்கு ஒரு வீடியோ போட்டுச்சுல்ல, அவங்களுக்கான ஆட்சி நடக்குது. மாமா எங்களுக்காக பாலம் கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, அந்த பாலத்தில் எங்களால் போக முடியல, இத்தனை கிலோமீட்டர் சுற்றி போகிறோம் மாமான்னு சொல்லி போட்டாங்கல்ல, அவங்க போட்ட வீடியோவில் அடுத்த 20 மணி நேரத்தில் கலெக்டரும் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் அங்கே வந்து நின்று உடனடியாக அந்த பாலம் 4 மணி நேரத்தில் திறந்து அந்த பக்கமாக பிள்ளைகள் பள்ளிக்கு போனாங்கல்ல, அவர்களுக்கான ஆட்சி நடக்குது. பெரம்பூரில் 1.5 கிலோமீட்டர் சுற்றி வந்துக்கிட்டு இருந்த இடத்துல ஆட்சிக்கு வந்த 3வது நாள், நல்லா புரிஞ்சுக்கணும், 72 மணி நேரத்தில் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அங்கே ஒரு சாலை உருவாக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் போய்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த தடத்துலையும் சாதியின் பெயரால் வன்முறையால் நிறுத்தப்பட்ட இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வராத பஸ், 25 ஆண்டுகள் வராத பஸ் வந்ததில்லை. அண்ணன் வன்னியரசு போனார்ல, அந்த இடத்துல அவர்களுக்கான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நரிக்குறவ மக்கள், பழங்குடியின மக்கள்னு சொல்லக்கூடிய நரிக்குறவினர் வந்து தலைமைச் செயலகம் உள்ள கூட வராதவங்க அங்கே கூட்டமாக போய் 200 பேர் அவருடைய ரூமில் சந்தித்து பேசி அவர்களுடைய குறையை காது கொடுத்து கேட்டு அவர் அதை தீர்த்து வச்சாருல்ல, அவர்களுக்கான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க சொன்னது, இந்த கட்டடத்துக்குள்ளே நாங்கள் இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னு. நமக்கு தலைமைச் செயலகமாக தெரியுது, அவங்களுக்கு அது ஒரு கட்டடமாக தெரியுது. அந்த கட்டடத்துக்குள்ளே எங்களால் வந்ததில்லை அப்படின்னு. தீண்டாமையும் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அங்கே இருக்குது இல்லையா? வன்னியரசு அண்ணன் அவர்கள் போயிட்டு எல்லா இடத்துலையும் சாப்பிட்றதெல்லாம் போட்டுட்ருக்காங்களே, தாவேக்காரங்க ரீல்ஸ் போடுறதாகவே வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணுறாங்க, போடுறாங்களா, சாப்பிட்றாங்களா இல்லையா? அம்மா உணவகங்கள் இல்லை தரம் கெட்டு போய் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அம்மா உணவகங்கள் மூடும் நிலை, அவல நிலையங்கள் இருக்குது, நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பிரியாவும் இவரும் பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா கடந்த காலங்களில்? இன்றைக்கி லாபத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன, இன்னைக்கு சாப்பிடக்கூடியவர்கள் எண்ணிக்கை என்னன்றதை இன்னைக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுதா இல்லையா? தரம் உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? நெறியாளராக சொல்லுங்க. இருக்குல்ல. அப்புறம் காய்கறிகள் தினந்தோறும் வாங்கி தான் போடணும், வாங்கி வச்ச காய்கறிகளை பயன்படுத்தக்கூடாது சொல்கிறாங்களா இல்லையா? இதுதானே ஜனநாயகன். நீங்கள் எந்த ஜனநாயகனை தேடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பணம் வச்சிருக்கிறவனை தான் நீங்கள் ஜனநாயகன் நினைக்கிறீங்க இல்லையா? ரஞ்சித் படத்துக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, எந்த நடிகர் நடிக்கிறாரோ, அது எப்படி வெளியாகுதோ அதை தான் ஜனநாயகம்னு நினைக்கிறார் போல இருக்குது. அவர் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல். அம்பேத்கர் சிலை திறக்கலைன்னா போய் போராடு போ. 6 ஆண்டுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எங்கள் ஜனநாயகனுடைய ஆட்சியில் சமூக நீதியை கொள்கையை கொண்டுகிட்டு இருக்கிறவர்களுடைய ஆட்சியில் அது தேவையில்லை. எப்போ நடக்க தருமோ அது நடத்துவோம், எங்களுக்கு தெரியும். என்ன இது மக்கள் ஆட்சி. எவ்வளோ நாள் படுத்து வாரமாக தூங்கிக்கிட்டு காசு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு படம் எடுக்கிறதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த 60 நாளில் வந்து நீட்டை பற்றி பேசுங்க, நீட்டுக்கான பிரச்சனையை சொல்லுங்கள். நீட்டு யாரால் கொண்டு வரப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது, எப்படி கையெழுத்திடப்பட்டதுன்றதை பேசுங்க. உண்மையும் தைரியமும் நெஞ்சுரமும் இருந்தால் ரஞ்சித் பேசட்டும்னு சொல்கிறேன். பேசு பார்ப்போம். காசுக்காகவும் நாடக அரசியலும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நீ இதெல்லாம் பேசலாமான்னு கேட்குறேன். அதெல்லாம் பேசுகிற தகுதி ரஞ்சித்துக்கு இல்லை, வேற யாருக்கு இருக்குது? வேற யாருக்கு வேணும் சொல்லுங்கள்? சீமானுக்கு சுத்தமாக இல்லை, வேற என்ன? அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ அரசியல்னா அரசியல் பார்வையாக இருக்கணும். என்ன உங்கள்கிட்ட அரசியல் பார்வை இல்லை, அதிகார பார்வையும் திமிரும் இருக்குது. 6 மாதத்தில் இந்த ஆட்சியை கலைச்சிருவோன்னு சொன்னதுக்கான எல்லா வேலைகளும் நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்து அடிக்க மாட்டாங்கன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த பாலை போட்டாலும் அடிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், பார்க்குறதுக்கும் தெரியும் எங்களுக்கு. என்ன காசுக்காக வரவனுக்கும் உணர்வுக்காக வரவனுக்கும் வலி அதிகம், வலிமை அதிகம். என்ன உன்ன மாதிரி ஹை கிளாஸான போராட்டக்காரங்களில் நாங்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள். என்ன நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன எப்படி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஓப்பனாக திரைமறைவில் இன்னும் நிறைய சொல்ல முடியும் என்னால். தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.